சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அச்சய தீதிக்காக நைட்டே வந்து நான் எல்லாம் என்னென்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து, உப்பு, பச்சரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு நைட்டே பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் அதிலேருந்து எடுத்து நம்ம சமைச்சு அங்கே இருக்கிற பொருளை வந்து மசால் டப்பாவில் போட்டு வைக்கணும் அப்படின்றது தான். நிறைய பேர் அச்சய தீதினா நகை வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். நகை தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. மெயினாக வந்து நம்ம அச்சய தீதி அன்னைக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், அதுக்கப்புறம் விரலி மஞ்சள், இது மூணும் வாங்கி வீட்டில் வச்சாலே போதும். இல்லை மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கி வச்சா கூட போதும். அது தவிர இன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கோ இல்லை ஒரு 20 பேருக்கோ ஒன்று அன்னதானம் பண்ணலாம். இன்னைக்கு நான் மோர் கொடுக்கலான் இருக்கேன். வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். மோர் கொடுக்கலாம் வெயிலில் நடந்து போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா போன வாரம் நம்ம வந்து அன்னதானம் பண்ணோம். ஸோ இந்த வாரம் வந்து மோர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். காலையில் அதனால் இன்னைக்கு மத்தியானம் சமைச்சு எல்லா வடை பாயசத்தோடு சமைச்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மெயினாக சூரிய பகவானுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய பகவான் தான் நமக்கு அச்சய பாத்திரம் வந்து கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வரலாறும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ கீழே தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து என்னது அது சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெட்டி வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவலுக்கு. இங்கே வந்து எல்லா காய்கறியும் போட்டு அவியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமிக்கு இதெல்லாம் வச்சு படைத்தேன். இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து டப்பாவில் கொட்டணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து ஒரு வடை. அதுக்கப்புறம் என்னது, வேறு என்ன காய், வேறு ஏதோ ஒரு காய், பாயாசம், இது வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு. அப்புறம் சொரக்காய் வெட்டி வச்சுருக்கேன், அது கூட்டு வைக்க போகிறோம். இதில் சொரக்காய் வந்து ஒரு 3/4 கிலோ கட் பண்ணி போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி. இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வந்து கூட்டுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் உப்பு வந்து கல்லுப்பு ஒரு 3/4 ஸ்பூன். இதை வந்து அடுப்பில் வச்சுருவோம். எங்கே டம்ளர்? அப்படியே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டுமே 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக உளுந்து. காரக்குழம்புக்கு கடுகு வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வந்து 5 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் மஞ்சத்தூளும் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதுக்கு கண்ணாடி கரண்டி தான் போட்டிருக்கேன். இது முதல்ல வேகட்டும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இதில் வந்து நார்மலான காரம் தான் இருக்கும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து வெறும் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா வெண்டைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சுரக்காய் கூட்டு வந்து ரெடி. நம்ம பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. அது அப்படியே தலைன்னு ஆகிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருணக்கிழங்கு. இன்னைக்கு வந்து அவசரமாக ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. காலையில் விளாக் எடுத்தாமல் இதை பண்ணியிருக்கலாம். அம்மா முடிச்சிடலான்னு நினச்சாங்க, ஆனால் முடிச்சிடலாம் இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். 12 மணிக்கு நம்ம சாமி கும்பிடணும்னு பார்த்தோம். இன்னைக்கு இப்படியே டைம் போயிடுச்சு. அதனால் ரொம்ப பரபரப்பாக மூடி வச்சிருவோம். ஓகே, அடுத்து இங்கேயும் போயிட்டுருக்கு கடை. இது வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயாசத்துக்கு பருப்பு பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது கண்ணாடி ஜவ்வரிசி. இதுலேயே பாசி பருப்பை நம்ம சேர்த்துருவோம். நல்லா நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். வறுத்துட்டும் போடலாம், இந்த மாதிரி ஊற வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சில டைம் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு தான் போடுவேன். இது ரெண்டும் நல்லா வேகட்டும். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ஒரு 3, இதில் கொஞ்சமாக பெருங்காயம், சும்மா ஒரு 1/4 வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. பாருங்கள், கூட்டுக்கு வந்து இது தாளித்து ஊற்றியாச்சு. இதில் வேறு ஒன்றுமே போடல. நீங்களே பார்த்தீங்க, பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சொரக்காய் போட்டிருக்கேன், 1/2 வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணுறது. இதில் தேங்காய்லாம் நம்ம அரைச்சி ஊற்றலை. அதனால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் வந்து இதில் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றலாம். நான் வந்து இது புது புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மூடி வச்சுருவோம். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அவியலுக்கு ஒரு தேங்காய், முழு தேங்காய். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த அவியலுக்கு அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இன்னும் வந்து வடை, பாயாசம், அப்புறம் வாழைக்காய் வறுவல் 3 ரெடி ஆகிடுச்சு. அரைச்சிருவோம். இதில் வந்து நான் அப்புறம் உளுந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து 1 டம்ளர், 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு அரைச்சிட்டேன். இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் தான். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், ஏன்னா 3/4 கிலோ பருப்பு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டேன். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். பொரியலுக்கு கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கேன். வாழைக்காய் பொரியலுக்குங்களா? வெங்காயம் தக்காளி போட்டு இது வந்து நான் வெந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி வந்து 3 தக்காளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி. இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு மொறுன்னு வரும் சொல்கிறோம் வாழைக்காய் பொரியல். இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சேன் நான், அதில் அந்த கொஞ்சம் பால் இருக்கிற மாதிரி துப்பி கொஞ்சம் எடுத்து இதில் போட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன், முந்திரி வறுக்கிறதுக்கு பாயாசத்துக்கு. கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய், நெய் போட்டு வதக்கி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணியாச்சு பாயாசத்தை. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வடை சுட ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நைஸாக தான் நம்ம அரைக்கணும், அப்போ தான் இந்த வடை வந்து நல்லாயிருக்கும். அதாவது மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து இந்த வடை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி மதியம் சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு தாளித்து வச்சுருக்கோம், சொரக்காய் கூட்டு வச்சுருக்கோம், அப்புறம் அவியல் வச்சுருக்கோம், வடை, அப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு, பாயாசம், வாழைக்காய் வறுவல் வச்சுருக்கோம். இன்றைக்கி எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம அட்சய தீதி அன்றைக்கி நம்ம வந்து தங்கம் தான் வாங்கணும், அதுக்கப்புறம் வெள்ளி வாங்கணும், வைரம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் மளிகை சாமான் வாங்கினா கூட போதும். இந்த மாதிரி வந்து எல்லாமே செஞ்சு நம்ம படைச்சிட்டு நம்மளால் முடிஞ்சால் ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாம். கொடுக்கறதுல தான் இருக்குது அட்சய தீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் எந்த மாதிரி அட்சய தீதியை கொண்டாடினீங்க, யாரெல்லாம் நகை வாங்கினீங்க, யாரெல்லாம் வெள்ளி வாங்கினீங்க, யாரெல்லாம் வைரம் வாங்குறீங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.